சார் வணக்கம் சார். இப்போ 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷனுக்கு ஏறக்குறைய இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. பட் இப்போவே பார்த்தோன்னா டிவியில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த கூட்டணி கணக்குகள், இந்த விஷயங்கள்லாம் பற்றி நிறையா பேசுகிறாங்க. முக்கியமான தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்தோன்னா கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கும், விஜய் எப்படி இந்த கூட்டணி இம்பேக்ட் பண்ண போகிறார், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? 1.5 years இன்னும் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசுறது கரெக்ட்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ பேச வேண்டியது இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். இந்த 1.5 வருஷம் தான் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. 2/3 டென்யூரை முடிச்சிட்டாங்க. 1/3 டென்யூர் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு முடியுது. பட்ஜெட் 4 பட்ஜெட் ஃபினிஷ். வர கடைசி பட்ஜெட் இவங்களுக்கு இந்த February Marchல வரக்கூடிய பட்ஜெட் இவங்களோட லாஸ்ட் பட்ஜெட். அடுத்த வருஷம் 26ல் ஓட் ஆன் அக்கௌண்ட் தான். எலெக்ஷன் இயரில் பட்ஜெட் கிடையாது. இப்போ மக்கள் பிரச்சனைகளை பற்றி, இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பற்றி பேசாமல் கூட்டணின்று நம்முடைய ஊடக விவாதங்கள் நெளிவது என்பதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு அஜெண்டா செட்டிங் தான். பிகாஸ் மீடியா இஸ் பார்ட் ஆஃப் திஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஆகிடுச்சு. தட்ஸ் அ ஷேம்லெஸ் திங், பட்ஸ் அ சேட் திங். தட்ஸ் அ ரியாலிட்டி. ஆனால் ஸோ எது ஆளும் கட்சிக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை தான் தமிழ்நாட்டு மீடியா இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்குது. டெல்லி மீடியா எப்படி மோடிக்கு பிடிச்சதை பண்ணுதோ, தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலினுக்கு பிடிச்சதை பண்ணுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களும் தட்ஸ் வெரி வெரி நாசியேட்டிங் ஒன். இப்போவே போய் நீ 26 எலெக்ஷனில் ரிசல்ட்டு அலைன்ஸ் எப்படி இருக்கும்னு பேசுகிறது, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பேசுகிறதுக்கு ஈக்குவல் தான். முட்டாள்தனத்தின் உச்சம் தான். பட் அதை தான் டே இன் அண்ட் டே அவுட் தே ஆர் டூயிங் இட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். இது பை டிசைன் தான் இதை மீடியா பண்ணுது. பிகாஸ் மீடியா யாரால் கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மீடியா இஸ் கண்ட்ரோல் பை வெரி பிக் பிஸ்னஸ், அண்ட் பிக் பிஸ்னஸ் இஸ் ஹேண்ட் இன் க்ளவ் வித் ரூலிங் பார்ட்டி. ஆகவே அஜெண்டா செட்டிங், பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல இந்த மீடியாவுக்கு, ஈவினிங் டிபேட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ். அவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இப்போ. அப்போ இந்த ரூலிங் பார்ட்டியோட, ரூலிங் டிஸ்பென்சேஷனோட அஜெண்டாவை அமோகமாக மீடியா இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷன்ஸுக்கு. அதுக்குள்ளேயே இவ்வளோ தூரம் விவாதிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னு புரியல. இது இன்ஃபேக்ட் ஹெல்பிங் தி ரூலிங் பார்ட்டி. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்படாமல் யார் கூட போவா, விஜய் என்ன பண்ணுவார், அதிமுக ஒன்றாகுமா, பிஜேபி அதிமுக வருமா, இதையே விவாதிப்பது என்பது இந்த அரசாங்கத்தோட பல தோல்விகளை, இந்த அரசாங்கத்தோட த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், டிசாஸ்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் ரொம்ப மோசமாக பல இடங்களில், பல துறைகளில் செயல்பட்டுருக்கு. பல முனைகளில் இந்த அரசு தோற்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் விவாதிக்காமல் அதுதான் நம்முடைய பேசுபடு பொருளாக இருந்திருக்கணும். கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டோட கடைசி 2 வருஷத்தில் மீடியா எப்படி நாராக கீழ்ச்சதுன்னு தெரியும். மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அப்படி தான் கிழிக்கணும். கூட 2G ஆகட்டும், காமன்வெல்த் ஆகட்டும், ஆதர்ஷ் ஊழலாக இருக்கட்டும், அதை தாண்டி டெரர் அட்டாக்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஃபார்மர் சூசைட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தான் நிர்பயா இஷ்யூவாக இருக்கட்டும், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் மீடியா செயல்பட்டது. ஆனால் 10 வருஷமாக மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு கம்ப்ளீட்லி பிகம் அ லேக்கி ஆஃப் மீடியா. மோடி கவர்மெண்ட், மோடி அரசாங்கத்தின் கைக்கூலியாக, தொங்கு சதையாக மாறிப்போச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மீடியா ஸ்டாலின் அரசாங்கத்தின் தொங்கு சதையாக, அவருடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. அஜெண்டாவை இவங்க தான் செட் பண்ணுறாங்க. அதில் நான் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா to a large extent controlled by big businessன்றதுனால they own it. பிக் பிஸ்னஸுக்கு ரூலிங் பார்ட்டியோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தாகணும். ஆகவே இந்த அஜெண்டா செட்டிங்க்கு இந்த மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, திமுகவோட அஜெண்டாவை, திமுக சொல்கிறத கேட்டு அதுக்கு ஏற்றபடி நர்த்தனம் ஆடக்கூடிய ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டது என்பது தான் கலை யதார்த்தம். கடந்த காலங்களில் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மீடியானும் போது ஓன்டு பை தமிழ்நாடு ஓனர்ஸ் அண்டு நேஷ்னல் மீடியாவோட தமிழ்நாடு விங்ஸு, இவங்களும் சேர்ந்து இங்கே கும்மி அடிக்கிறது தான் அருவருப்பின் உச்சமாக இருக்குது. அது எங்கே நிற்குதுன்னா, இன்னும் 1.5 வருஷம் எலெக்ஷன் இருக்கும்போது எவன் கூட போவான்றது லாஸ்ட் 1 வீக்கில் கூட டிசைட் ஆகும். அதையே இப்போ பேசுகிறதுன்றது இந்த அரசாங்கத்தை, பல முனைகளிலும் தோற்று போன இந்த அரசாங்கத்தை அதனுடைய தோல்விகளிலிருந்து தப்ப வைப்பதற்கும், உண்மையான மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்காமல் இதை விமர்சிப்பு, இது அலைன்ஸை பற்றி பேசுகிறதால, விச் இஸ் அ நான் இஷ்யூ நவ். எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. எ டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் நவ். ஒரு நாள் என்பது அரசியலில் நீண்ட காலம். அரசாங்கத்துக்கு, திமுகவுக்கு, ஆளும் கட்சிக்கு இவர்கள் நன்மை பயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. சார், இப்போது உங்களுக்கு இந்த ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏறக்குறைய 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக எப்போ ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுகள்லாம் மீடியாவில்?
இல்லை மீடியாவில் வந்துங்க இந்த மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது இல்லைங்க. அது வந்து கடைசி ஒரு 6 மந்த்ஸு கடைசி ஒரு 3 மந்த்ஸ் தான். பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இருக்குங்க. ஆனால் மீடியாவில் வந்து டே இன் அண்ட் டே அவுட் அலைன்ஸ் 26 இவ்வளோ சீக்கிரம்லாம் எனக்கு தெரிஞ்ச பேசுவாங்க. ஆனால் இப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு அதுக்கான முக்கியத்துவம் வந்து இவ்வளோ தூரம் கொடுக்கப்பட்டது கடந்த காலங்களில் கிடையாது. எப்போ வரும்னா 3 மந்த்ஸ் முன்னால் 4 மந்த்ஸ் முன்னால். யூசி 26 ஏப்ரல் மேலே எலெக்ஷன்னா 26 நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது 25 எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி 1.5 இயர்ஸ் ஆகிடு. 18 மாதம் இருக்குது. இன்னும் என்ன வேணால் நடக்கலாம் வர்ச்சுவலி. நீ வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸை வச்சு தான் பேசுவேன். ஐ மீன் லாஜிக்கலி இட் இஸ் அன்டெனபிள். இந்த டிபேட்ஸ் எல்லாமே லாஜிக்கலி அன்டெனபிள் ப்ரப்போசிஷன்ஸில் நடக்குது. என்ன நடக்கும், எவன் கூட போவான், யாருக்குமே தெரியாது. அப்போ இதை ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னா கான்ஷியஸாக பண்ணுறாங்க. இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா மற்ற இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை பற்றி இவங்க வந்து எடப்பாடி வந்து அரசு ஊழியர்களை பற்றி அவர் வந்து கரிசனத்தோடு பேசுகிறாரு. ஏடிஎம்கே இஸ் தி ஒன் ஆஃப் த பிட்டர் எனிமீஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி அவர் பேசுகிறார். அதை வச்சு வாதம் பண்ணுறாங்க. அவர் பேசும்போது அதே நேரத்தில் அதுக்கு 2 நாள் முன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் எங்ககிட்ட டெய்லி வந்து நிற்பார், எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறன்னுவார். எனக்கு முதலமைச்சர் ஆனாலும் ஒரு தடவை கூட எங்களை கூப்பிட்டு பேசல. 26 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி பரிசளிக்க போகிறோன்றோம். எவ்வளோ பெரிய லோடட் ஸ்டேட்மெண்ட். இன் பொய்டிக் வேர்ட்ஸ் தே ஆர் சேயிங் we are going to vote out ஸ்டாலின்றாங்க அவங்க. அதுதானே டிபேட் ஆகிருக்கணும். அது ஆகலை. எடப்பாடி வந்து அரசு ஊழியர்களை சப்போர்ட் பண்ணி பேசினதும் அதுக்கு தங்கம் தன்னரசு ஸ்டாலினோட பதிலும். குறைஞ்சபட்சம் அரசு ஊழியர்கள் பற்றி பேசும்போது எடப்பாடி ஹஸ் ஓப்பன் த பேண்டோராஸ் பாக்ஸ். அந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது இப்போ தான் அதுக்கு 2 நாள் முன்னால் தான் அரசு ஊழியர் சங்கம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஸ்டாலினை எதிர்கட்சி தலைவராக்கி அழகு பார்ப்போம்னு. அவங்க சைட்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் டிபேட்டு கூப்பிடணுன்ற ஒருத்தங்க கூட கூப்பிடலங்க. சரி, அரசு ஊழியர்கள் டிவியில் பேசக்கூடாதுன்னு கதை அழைப்பானுங்க, தாராளமாக பேசலாம். அப்படி பேசக்கூடாதுன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் எவ்வளோ பேர் இருக்கான், பேச தயாராக இருக்கான் விஷய ஞானத்தோட. அவங்களோட ஜெனுவின் ப்ராப்ளம் என்ன, ஃபண்டமெண்டல் இஷ்யூ திமுக நம்ப வச்சு எங்களை கழுத்தறுத்ததுன்றது தான் லேக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட கிரிவன்ஸ். அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் அதுக்கு முன்னால் அவங்க போராட்டங்களில் கலந்துக்கிட்டு அழையாக விருந்தாளியாக போய் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளும் அவங்களோட கிரிவன்ஸஸ்க்கு மெயின் ரீசனாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணா திமுக எங்களுக்கு எதிரி, திமுக துரோகின்றாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்காங்கன்றாங்க. லேக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 12 லட்சம் பேர் இருக்கான். ஒரு ஓட்டுக்கு 4 பேர் 48 லட்சம். ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பான். 50 லட்சம் ஓட்டு இருக்குது. நாட் 50 லட்சம், 50 லேக். அது ஈக்குவலாக அதுக்கு 2 times உங்களுக்கு வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் இருப்பான். ஸோ நியர்லி தே வில் அரௌண்ட் a crore கவர்மெண்ட் ரிட்டையர்டு அண்ட் சர்விங் எம்ப்ளாயிஸ் நியர்லி a crore இருப்பாங்க. அஸ்யூமிங் தட் 75 lakhs வச்சுன்னா கூட இட்ஸ் a பிக் சங்க். அதை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னா எடப்பாடி சொன்னதை வச்சு பேசுகிறாங்க. திமுக கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்துச்சுன்னு எடப்பாடி சொன்னதை வச்சு பேசுகிறாங்க. யார் துரோகம் பண்ணாரு டிபேட் போகுது. யார் எடப்பாடி துரோகம் பண்ணாரா, ஸ்டாலின் துரோகம் பண்ணாரா? மெயின் இஷ்யூ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொல்கிறாங்க. இதே காலகட்டத்தில் எடப்பாடி பேசுகிறது 2 நாள் முன்னால் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் பேனலில் இருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா 26 தேர்தலில் இது எப்படி பாதிக்கும், எடப்பாடி சொல்கிறது உண்மையாக, ஸ்டாலின் சொல்கிறது உண்மையாக, ஆக்சுவல் இஷ்யூவை பேச மாட்டேன்றான். அவங்க என்ன ஒன்று சொல்கிறாங்க, நான் இதை சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆன்லைனில் போனீங்கன்னா வெப்சைட்ஸில் இருக்குது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாக ஓய்வு பெறும்பொழுது அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது கிடையாது, வெறுங்கையோடு அனுப்புகிறாங்க. விரைவில் இந்த நிலைமை தமிழக அரசு ஊழியர்களுக்கு வரும். மேஜர் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்றைய நிதி நிலைமை வெகு விரைவில் ரிட்டையர் ஆகுறவனுக்கு பிஎஃப் கிராஜுவிட்டி இருக்காது, ஏன்னா கஜானா காலின்னு ஒரு மேஜர் ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுக்குறான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க. இதுதானே இன்றைக்கி உன்னோட டிபேட்டிங் சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். 26 எவன் கூட போவான்றதான் அவன் சப்ஜெக்ட்டு. ஸோ ஒரு முக்கியமான இஷ்யூவை மீடியா டிபேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் நிறையா இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களை பொறுத்தளவில் இந்த இஷ்யூஸ்லாம் பேசியிருந்திருக்கணும், நிறையா பேசியிருந்திருக்கணும், பட் பேசாமல் விட்டாங்கன்னு எதாவது சொல்லுவீங்க இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில்? காஸ்ட் கிளாஷஸ் மிகப்பெரிய அளவில் வந்து சமூக, அதாவது வந்து தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ், ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கோயில்களுக்குள்ளே நிறைய இடங்களில் தலித்துகளால் போக முடியல. ஆலய நுழைவு போராட்டம் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது.
இது எல்லா கவர்மெண்ட்லையும் இருந்தது, இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் இருக்குன்னு இந்த கவர்மெண்ட்டை சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லலை. பட் தேர் இஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். என்னென்னா கலெக்டரும் எஸ்பியும் அங்கே இருக்க டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள வார்ன் பண்ணி கோயிலை திறந்து உள்ளே கூட்டு போவாங்க. இங்கே அது நடக்கலை. ரெண்டாவது, கோர்ட் ஆர்டர் வந்து ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் கருணாநிதி பீரியடில் கோர்ட் ஆர்டர் வந்து கோயிலை திறந்து உள்ளே போயிருக்காங்க. இந்த தடவை கோர்ட் ஆர்டர் வருது, சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர், அப்பீலுக்கு போகுது கவர்மெண்ட். அப்போ இது யாரோட கவர்மெண்ட்? அதாவது குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இந்த கவர்மெண்ட்டில் நிறையா இருக்குங்க. அதை பேச மீடியா மறுக்குது. நீங்கள் கேட்டிங்களே சப்ஜெக்ட்ஸ். கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஒன்றும் இல்லைங்க. அண்ணா நகர் இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 10 வயசு பெண் குழந்தை அந்த இன்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணது ஹைகோர்ட். அதை சேலஞ்ச் பண்ணி அப்பீலுக்கு போகிறாங்க. நேற்று நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிஎம்கே லீடர் அவர் ஒருத்தர் தாங்க வந்து பிரமாதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இன்ஃபேக்ட் வந்து பிஎம்கே வந்து நல்ல பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஒன்று அந்த காஸ்ட் ஆங்கிளில் அவங்க பண்ணுறதால அவங்களோட நியாயங்கள் எடுப்படாமல் போகுது. பியூட்டிஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இஷ்யூஸை வந்து கரெக்டாக மேலே கொண்டு வராங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு நீ பாதிக்கப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டரை அவங்கள வந்து தண்டிச்சிருக்கணும், அவங்கள மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். தண்டிச்சிருக்கணும்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் தட் இஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தண்டிக்கணும், நடவடிக்கைன்றது கூட செகண்டரி. ஆனால் சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐ தான் அதை டிசைட் பண்ணணும். அப்பீலுக்கு போகிறீங்க. அப்பீலுக்கு யாரை வச்சு போகிறாங்க தெரியுமா கேப்ரியல்? முகுல் ரோத்தகி, ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவரோட ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா கேப்ரியல்? ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு 15 lakhs இருக்கும். 50 முகுல் ரோத்தகிஸ் பெர் டே சார்ஜஸ் 50 lakhs. ஏன் நீ 30 லட்சம் வையன், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? போய் அவங்க கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணுது? சிபிஐ என்கொயரியை ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணுது. 7 IPS ஆஃபீஸர்ஸ் ஆல் ஃப்ரம் அவுட் சைடு தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடிய பட் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வந்த யூபிஎஸ்சி செலக்ட் ஆகி வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்க ஆல் அவுட் சைடு தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதில் 3 பேர் லேடி ஆஃபீஸர்ஸ். லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸுக்கு இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஹானர் கில்லிங்ஸு, எவ்வளோ என்கவுண்டர் கில்லிங்ஸு, கேஸ்ட் கிளாஷஸ் எவ்வளோ, கிரவுண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரக் மெனேஸ் எவ்வளோ பெருசு கேப்ரியல். இதெல்லாம் வந்து நம்ம டிபேட் பண்ண வேண்டிய அளவுக்கு நம்ம டிபேட் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா sadly the answer is no. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பார்க்கும்போது கிரவுண்டில் மக்களுக்கே அந்த இஷ்யூஸை பேசணும் அப்படின்ற விருப்பம் இல்லையோ அப்படின்றதும் எனக்கு தோணும். மேபி அதோட ஒரு வெளிப்பாடு தான் மீடியா இஷ்யூஸை பேச மாட்டேங்கிறாங்களான்னு கூட பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன், பெருசாக தலைவர்களே பெருசாக இஷ்யூஸ்லாம் பேசுறது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் அவர்களை விமர்சிக்கிறாரு, கரப்பாம்பூச்சி மாதிரி தவழ்ந்து போய் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதுக்கு இபிஎஸ் அவர்கள் ஏறக்குறைய அதே லெவலில் தான் அவரும் பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசினதுக்கப்புறம் அதை ஒட்டி நிறைய டிபேட்ஸ் நடக்குது. இப்படி பேசினது கரெக்டாக தப்பா அப்படின்றது இதெல்லாம் இஷ்யூஸ் இல்லை, இதெல்லாம் பர்சனல் அட்டாக்ஸ். அதை பேஸ் பண்ணி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. அப்புறம் இன்னொரு சைடில் நடிகர் அரசியலுக்கு வராரு, அவரும் பெருசாக இஷ்யூஸ்லாம் டச் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஜென்ரலாக அவர் பேசுகிறாரு. ஸோ சூப்பர் ஃப்ளோஸாக இருக்குது. ரைட், பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் இஷ்யூஸை பேசல. ஸோ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரே பார்த்தோம்னா மேம்போக்கான விஷயங்களை தான் விவாதிக்கிறது. சீரியஸான இஷ்யூஸ், பாலிசிஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த கல்ச்சரே இப்போ இல்லையோன்னு தோணுது. இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது வந்து எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட இந்த பிஹேவியர் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி சொசைட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கலாமோன்னு கேட்குறேன். இல்லை, ஏன்னா வந்து ஜெனுயன் வாய்ஸஸ் இருக்குது. தே ஆர் கிரேவிங் ஃபார் அன் அவுட்லெட். கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் உங்களுடைய அசஸ்மெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா சொசைட்டிலுமே வந்து ஒரு ஜெனுயன் வாய்ஸஸ் வந்து இஷ்யூஸை டிபேட் பண்ணணும்னு இருக்குது. அதுக்கான ஸ்பேஸை வந்து இந்த மீடியா கொடுக்கறதில்ல. தெளிவாக தெரியுதுங்க. தி பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். when media becomes part and parcel of the establishment, it's disaster for the society. எமர்ஜென்சியில் கூட வந்து இந்திரா காந்தி வந்து ஹோல் கண்ட்ரியை, ஒட்டுமொத்த தேசத்தையே சிறைக்கூடமாக மாற்றி எழுதப்படுற எழுத்து ஒன்றும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போ பிரிண்ட் மட்டும்தான். டெலிவிஷனும் ரேடியோவும் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அண்டு ஆன்லைன் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. எழுதப்படுற ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது கூட வந்து மீடியா ரோபஸ்ட்டாக எழுந்து நின்றுச்சு. அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ தூரம் அசால்ட் நடந்திருக்கு. அப்போல்லாம் மீடியா இப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்க மாதிரி நெவர் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சேட்லி இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டில் டெல்லியில் எப்படி மீடியா பிகம் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ, தமிழ்நாட்டிலையும் வந்து 90% ஆஃப் த மீடியா, அதாவது இன்க்ளூடிங் தி மீடியா ரன் பை தி நேஷ்னல் சேனல்ஸ், அவங்களுக்கு இங்கே அந்த நெசசிட்டியே கிடையாது. தே கேன் ரெசிஸ்ட்.
எனக்கு புரியல. அவங்க ஏன் வந்து தே பிகம் சம்சாகிரிஸ் ஆஃப் டிஎம்கே. நேஷனல் மீடியாவோட தமிழ்நாடு யூனிட்ஸு அவங்க ஏன் வந்து சம்சாகிரிஸாக மாறினாங்க, அல்லது அவங்க ஓனர்ஸோட சம்மதத்தோடு மாறினாங்களான்னு தெரியல. இதோட எங்கே போய் நிற்குன்னு கேட்டிங்கன்னா, மீடியா வில் லூஸ் இட்ஸ் ஷீன். ஆல்ரெடி வந்து மொபைலில் எல்லாமே வந்துடுது. ஒரு டிவியில் டிபேட் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்ச நியூஸை தான் நீ சொல்கிற. நீ எதுவுமே ஹைட் பண்ண முடியாது. நீ ஹைட் பண்ணுற டிபேட் பண்ண மறுக்கிறது மூலமானா அவன் அதர் சோர்ஸஸுக்கு போகிறான். அதர் சோர்ஸஸில் சப்ஸ்டாண்டர்டும் வருது, குவாலிட்டியும் வருது. எப்படி பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து சேட்டலைட் சேனலோட எரா வந்து இட்ஸ் கம்மிங் டு அன் எண்ட். இன்னும் 3 இயர்ஸ்னு வாங்க, 5 இயர்ஸ், சே ஈவன் 5 இயர்ஸ் பிரிண்ட் இருக்கும், டிஜிட்டல் இருக்கும், சேட்டலைட் இருக்காதுன்றாங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் தி சேட்டலைட் channels, media, especially satellite channels, became part and parcel of the establishment. When you become part and parcel of the establishment, I think it's finished. The road is over. It's the end of the road. It's a shameless, nauseating thing. வெள்ளக்கார காலத்தில் அடிமை இந்தியாவில் மீடியா முதுகெலும்போடு நிமிர்ந்து நின்றுது. ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக, வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ் இம்பீரியலிசத்துக்கு எதிராக, கொலோனியலிசத்துக்கு எதிராக தைரியமாக மனசாட்சியோடு ஏந்து நின்ற மீடியா இன்றைக்கி உள்ளூர் கொள்ளைக்காரர்களுக்கு எதிராக எந்திரிச்சு நிற்க பயப்படுறது ஏன்? எதிர்க்கணும்னு நம்ம எதிர்க்க சொல்லலை. உன்னோட கோர் கேரக்டரையே நீ வந்து சரண்டர் பண்ணுறேன்னா த வெரி ரீசன் ஃபார் யுவர் சர்வைவல் இஸ் எக்ஸாஸ்டட். நீ உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே வந்து முறியடிக்கப்படுது. வந்து எதெல்லாம் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வந்து போத் டெல்லி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இதெல்லாம் ரூலிங் பார்ட்டிக்கு டிஸ்டர்பான இஷ்யூஸோ அதை தொடவே நீ மறுக்கிறிய. சார், இப்போ ரீசெண்டாக என்னோடய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவர் வந்து அரசில் பாலிசி மேக்கர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோடலாம் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட இதே விஷயத்த நான் பேசினேன். மீடியா வந்து ஓரளவுக்கு இப்போ பெருசாக ஸ்டேட்டை கொஸ்டின் பண்ணுறதில்ல, நாட்டை ஆளக்கூடியவங்களை கொஸ்டின் பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு வகையில் ஸ்டேட்டோட எக்ஸ்டென்ஷனாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, கேப்ரியல் இது வந்து இப்போ புது விஷயம் கிடையாது. எல்லா நாட்டிலையும், எல்லா ஸ்டேட்ஸ்லையும், எல்லா காலங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் மீடியா வந்து ஸ்டேட்டோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணும். ஏன்னா மீடியான்றது பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மீடியானால போக முடியாது. மக்களுக்கு பெருசாக தெரிலனாலும் பேக்ரவுண்டில் மீடியாவும் ஸ்டேட்டும் அவங்க கை கோர்த்து தான் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் மீடியாவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி அவங்க ஸ்டேட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சம்ஷாகிரின்னு சொன்னீங்களா, அந்த விஷயம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றது அவர் சொன்னார். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, யதார்த்தம் நமக்கு புரியுது, பட் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி தமிழ்நாட்டில் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி லிமிட்டை தாண்டி போகிறாங்க தமிழ்நாட்டில்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லிமிட்டில் தாண்டி போகிறாங்க. கம்ப்ளீட்லி ரூலிங் பார்ட்டியை, ரூலிங் டிஸ்பென்சேஷனை க்ளோரிஃபை பண்ணது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரூலிங் பார்ட்டியை க்ளோரிஃபை பண்ணது கடந்த காலங்களில் இல்லை. இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பீரியடில் மீடியா இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறது டு சர்டன் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் அவர் ஃபிலசாஃபிக்கலாக சொல்கிறாரு. எல்லா காலத்துலையுமே வந்து மீடியா ஒன்றும் ஹோலி கவ் கிடையாது. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பெரிய பணம் இன்வால்வ் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி. எக்ஸாக்ட்லி. நான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறது முழுவதும் நிராகரிக்கல. யூ மே பி ரைட். எஸ், இஸ் ரைட். ஐ அக்ரி. இஸ் ரைட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால் தன்னோட கோர் கேரக்டர் மீடியா எழுந்தது கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மீடியா இஸ் கண்ட்ரோல்டு பை பிக் பிஸ்னஸ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் வந்து ஏன் கோயங்கா இந்திரா காந்தி எதிர்த்தார்? ஏன் வந்து ஸ்டேட்ஸ்மேன் வந்து இந்திரா காந்தி எதிர்த்தான்? ஏன் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்திலே வந்து மீடியா வந்து வெள்ளைக்காரனை ஏற்று நின்றுது? ஆகவே அப்படி ஓவராலாக ப்ரஷ் பண்ணிட முடியாது. நவ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட்ஸ், உங்கள் கேள்வி என்ன? தமிழ்நாட்டில் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டாங்களா? இல்லை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஐ சார்ஜ் த மீடியா தட் யூ கிராஸ் த லிமிட்ஸ். என்னங்க ஷேம்லெஸ்ஸாக நடக்குது? ஒரு மந்திரியை கன்விக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். போன டிசம்பரில் ஒரு மந்திரியை கன்விக்ட் பண்ணுறான் கோர்ட்டு. சிட்டிங் மினிஸ்டர் கெட்டிங் கன்விக்டடுங்க. த மினிட் ஹி இஸ் டிஸ்குவாலிஃபைடு. செக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் RPI 8(3)ல if he is convicted, even if it is one day, the minute he is convicted, he is disqualified. அவன் மந்திரி இல்லை அவர் அந்த நிமிஷமே. நேஷனல் மீடியா அந்த நியூஸை வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போட்டு கிழிக்கிறாங்க. ஏன் சிட்டிங் மினிஸ்டர் த்ரூ அவுட் த கண்ட்ரி எங்கேயாவது ஒரு மினிஸ்டர் டிஸ்குவாலிஃபை ஆனார்னா ஹைகோர்ட் கன்விக்ட் பண்ணுதுன்னா கன்விக்ஷன், குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட், சென்டென்ஸுங்க 2 நாள் பொறுத்து வந்துட்டாங்க. ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டாரா, 3 வருஷத்துக்கு மேலேனா ஜெயிலுக்கு போகணும், 3 வருஷத்துக்கு உள்ளனா பெயிலில் விடலாம். அந்த நியூஸை ஸ்க்ராலாக போட்டானுங்க தமிழ்நாடு மீடியா. இந்த உதாரணத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஏன் திரும்ப நான் அதை சொல்கிறேன்னா, தட்ஸ் தி எக்ஸாம்பிள். நேஷனல் சேனல் பூரா அன்றைக்கி ஈவினிங் டிபேட் பண்ணுறான் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அது ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, சென்டென்சிங் டே ஆஃப்டர் டுமாரோன்ட்டார். ஒருத்தனுமே அதை தொடலை தமிழ்நாடு மீடியாவில். எப்போ டிபேட் பண்ணுறான்னா அடுத்த நாள் அவருக்கு 3 இயர்ஸ் கன்விக்ஷன் கொடுத்து பொன்முடி
அப் டு 3 years வரைக்கும் கோர்ட்டே சஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் சஸ்பென்சிங் சஸ்பெண்டட். அதுக்கப்புறம் ஒரு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வாங்கினார். கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணி மறுபடியும் மந்திரியாகவும் ஆகிட்டார். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அது வேறு. ஆனால் அன்னைக்கு அது தி நியூஸ். அவன் எப்போ டிபேட் பண்ணுறான், அன்னைக்கு வந்து நேஷனல் சேனல் ஒரே நியூஸுங்க, நேஷனல் சேனல் டிபேட் பண்ணுதுங்க, ஸ்டேட் சேனல்ஸ் ஸ்டாய்க் சைலன்ஸ். ஸ்டேட் சேனல்ஸ் வந்து நேஷனல் இஷ்யூஸை டிபேட் பண்ணுறாங்க, நேஷனல் இஷ்யூஸை டிபேட் பண்ணுறான். அடுத்த நாள் சென்டென்ஸ் வந்த பிறகு 5 பேர் எல்லாரும் பேசுகிறான். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நான் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் சஞ்சய் கோயங்காவோட எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? ஸோ அவரை பொறுத்த ராம்நாத் கோயங்கா. ஸோ இப்போ அவரை பொறுத்தளவில் அவரோட மெயினான பிஸ்னஸே மீடியா தான். பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மீடியா முதலாளிகள் வந்து அவங்க மீடியா மட்டும் அவங்க மேனேஜ் பண்ணல, அவங்க ஒரு 40 கம்பெனிஸ் நடத்துறாங்க. மீடியாவை வந்து அதுக்கு ஒரு லெவரேஜா யூஸ் பண்றாங்க. ஸோ மீடியாவில் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்களோட 40 கம்பெனிஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஓவரால் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மீடியா பிசினஸே மாறிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் ரைட், 100% யூ ஆர் ரைட். த ப்ரொஃபைல் ஆஃப் த மீடியா இஸ் கான். ராம்நாத் கோயங்கா வந்து இஸ் a legendary figure. Of course he has his own business, he has his black spots, அது வேறு. பட் எமர்ஜென்சியில் வந்து அவர் 80 வயசு, அவர் அன்றைக்கி வேலைக்கு சேர்ந்த 21 வயசு பையனோட ஸ்ட்ரீட்டில் மார்ச் பண்ணி போனார் கை கோத்துக்கிட்டு. சச் அ லெஜெண்டரி ஃபிகர். கவர்மெண்ட் ஆடெல்லாம் கட் பண்ணப்போ அவருக்கு பில்டிங்ஸ்லாம் நிறையா இருந்தது, அந்த ரெண்டல் இன்கம் வச்சு நடத்தினார். ஹி ஃபாட் இந்திரா காந்தி டூத். இன்றைக்கி பேசலாம், ஆனால் அன்னைக்கு 50 வருஷத்துக்கு மேலே இந்திரா காந்தி வெறி பிடிச்சி ஆடும்பொழுது அன்னைக்கு இந்திரா காந்தி எதிர்க்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அன்னைக்கு அதை செஞ்சவர் அவர். அதுக்கு காரணம் அவருக்கு மற்ற பிஸ்னஸ் இருந்தது, மெயின் பிஸ்னஸ் மீடியா. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி மீடியாவை ரன் பண்ணுறவன் அத்தனை பேருமே அவனுக்கு வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம பேசினா தான் இந்த மீடியா ஏன் இதை பற்றி கவலை பண்ணுன்றது நமக்கு தெரியும். இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துடுச்சு. ஒரு செய்திக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வெரைட்டி ஆஃப் ப்ளூராலிட்டி ஆஃப் ஒப்பீனியன்ஸ்க்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் நீங்கள் சார்ந்திருந்தீங்க, தொலைக்காட்சிகளை, சில இடங்களில் ரேடியோவை, டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பிரிண்ட்டை. இன்றைக்கி அப்படி இல்லை. கையளவு உலகம். ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அதோட செவரல் டைமென்ஷன்ஸையும் மீடியா, சோஷியல் மீடியா மக்கள்கிட்ட கொண்டு போயிடுது ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு முன்னாலேயே. அப்போ நீ உன் கோர் கேரக்டரை இழக்கும்போது மக்கள் மேலும் மேலும் ட்ரெடிஷ்னல் மீடியாவை விட்டு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பக்கம் போகிறாங்க, விச் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் மீடியா. இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க கவலை பண்ணணும். எனவே இது லார்ஜர் டிபேட் நம்ம பேசியிருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க, வெதர் தமிழ்நாடு மீடியா has crossed that லக்ஷ்மண் ரேகாவான்னு உங்கள் கேள்வி. எஸ், they have crossed that லக்ஷ்மண் ரேகா. எடப்பாடி பீரியடில் மீடியா எவ்வளோ தூரம் ரூலிங் பார்ட்டியை கீழ்ச்சிது. ஒரு தூத்துக்குடி இன்சிடெண்ட் ஆகட்டும், ஒரு சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எவ்வளவோ அட்ராசிட்டிஸு, எவ்வளோ தூரம் மீடியா வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நடக்கலையா? இன்றைக்கி அட்ராசிட்டிஸ் நடக்கலையா? இன்றைக்கி கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்கலையா? ஸோ போலீஸ் கஸ்டடியில் இருக்கவனை மாற்றி என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்சி நடக்கும்போது மீடியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு கவர்மெண்ட் இருக்கும்போது சரியாக பெர்ஃபார்ம் பண்ண. எஸ், இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் எல்லா காலத்துலையும் இது இப்படி தான் இருந்துருக்காருல, இஸ் ராங். ரைட். இப்போ நம்ம கண்ணு முன்னால் இருந்த உதாரணம் நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய டிஸ்டன்ட் பாஸ்ட்டு கூட நான் போகல. பிட்வீன் 2017 அண்ட் ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு 2017 and 21, 4.5 yearsல தமிழ்நாடு மீடியா வாஸ் ரோபஸ்ட். இன்றைக்கி எங்கே போச்சு? இன்றைக்கி ஏன் வந்து நீ you become slaves. I can say you are a slave of the ruling dispensation. ஆளும் கட்சியோட அடிமையாக நீ மாறிட்ட. கண்டு முன்னால் எதிர்க்கணும்னு சொல்லலை. நான் எதிர்க்க வேண்டுன்ற காரணத்துக்காக அஜெண்டாவோட எதிர்க்கணும், மீடியாவோட ரோல்ன்றது வந்து எப்பயுமே கவர்மெண்ட் எதிராக இருக்கணும் அது சொல்லலை. எதிர்க்க வேண்டிய இஷ்யூவில் எதிர்க்கணும். அஃப்கோர்ஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் மீடியாவோட ஃபண்டமெண்டல் ரோல், அது வேறு. ஆனால் எதிர்க்கணுன்ற காரணத்துக்காக ஃப்ரோலஸ் இஷ்யூஸ்லையோ அல்லது இமேஜினரி இஷ்யூஸ்லையோ அல்லது பொய் பேசியோ ஆன் ஃபால்ஸ் ப்ரப்போசிஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுன்னு சொல்லவே இல்லை. உங்கள் கண்ணு முன்னால் இவ்வளோ நடக்குது. சிட்டிங் மினிஸ்டர் தூக்கி உள்ளே கன்விக்ட் பண்ணுறான். அந்த நியூஸை நீ வந்து 2 நாள் டிபேட் பண்ண மாட்டேன்றன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நேஷனல் சேனல்ஸ் வந்து தமிழ்நாடு இஷ்யூ டிபேட் பண்ணும்போது தமிழ்நாடு சேனல்ஸ் நேஷனல் இஷ்யூ டிபேட் பண்ணுறான், நான் இஷ்யூவை. அப்போ இது வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ப்ரப்போசிஷன். அதோட ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக தான் 1.5 வருஷம் பொன்னால் வரக்கூடிய எலெக்ஷனை பற்றி நீ இப்போ பேசுகிறேன். 1.5 வருஷம் பின்னால் வரக்கூடிய எலெக்ஷனை பற்றி நீ இப்போ பேச வேண்டிய விஷயம் என்ன உனக்கு? ஏன் விஜயே எடுத்துக்கோங்களேன். விஜய் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்? அஃப்கோர்ஸ் he has not grown to the extent which he should have. ஒரு மாநாடு நடத்தினார், ஒரு செயற்கூட்டம் நடத்தினார், அவருக்கு செயற்குழு, அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக்கிட்டே வரல அவர். ஆனால் 10 நாள் மீடியா அவரை டிபேட் பண்ணுது. ஸோ எஸ், ஏதோ ஒன்று ஸ்டேட்டஸ் கோ அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு இல்லையா? பட் அந்த இஷ்யூவை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எப்படி சாத்தியப்படும், இன்னும் ஏன் இப்படி ஒரு கேரக்டர் ஏன் டெவலப் ஆகுது? வை தேர் இஸ் அ ஹியூஜ் ஹியூ அண்ட் க்ரை ஃபார் விஜய்
அது எதோட தோல்வி? அப்போ மக்கள்கிட்ட வந்து யாராவது வந்து ஆன்டி கவர்மெண்ட் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேச மாட்டாங்களான்னு ஒரு 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 quest இருக்குது உங்களுக்கு. அதை வந்து somebody comes and fill it up பண்ணும்போது ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் ஆக்சுவல் இஷ்யூஸ் இருக்கு, பட் அதை விட்டுட்டு ஒரு ஃபேக்கான இஷ்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அலைன்ஸ் I can't call it as fake issue, a non-issue. As of it, it's a non-issue. அதே மாதிரி ரியல் ஆஸ்பிரேஷன் இருக்கு, மாற்று வேணும்னு. அதை விட்டுட்டு ஒரு சூப்பர்ஃப்ளூவஸ் அனுப்பேன். நிஜமான மாற்றா இல்லாத ஒரு நிஜமான மாற்றம் இல்லையா அவன்? அவர் வந்து விஜய் வந்து நிஜமான மாற்றம் நம்மளால ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. பட் he has a huge popularity. எஸ் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சிவாஜி, கமல், விஜயகாந்த் 3 பேரையும் பார்த்துருக்கேன். இவ்வளோ தூரம் ஒரு சினிமாக்காரர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ பேரார்வம்னு நம்ம சொல்லலாம். பேரார்வம் மக்கள் மத்தியில் இருக்குது. நாளைக்கு அது ஓட்டாக மாறாமல் போகலாம். அவரோட அந்த ஆன்லைன் வெப்சைட் வந்து கிராஷ் ஆகுது. 60 lakh people அதில் மெம்பர் ஆகிருக்காங்க, ஜெனுவன் எல்லாருமே. பிகாஸ் அவங்க சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆதார் போடணும், ஓடிபி வந்த பிறகு நீங்கள் எலெக்ஷன் ஐடியை ஓட்டர் ஐடியை போட்ட பிறகு தான் உள்ளே போக முடியும். அண்ட் இட் மஸ்ட் பி 18 years ப்ளஸ். ஸோ இப்போயே அவருக்கு ஓவர் 60 lakh ப்ளஸ் ஓட்டர்ஸ், அவரோட கேடர்ஸ், அவரோட பார்ட்டியில் மெம்பர்ஸ் இருக்காங்க. தட் மேன் கேரிஸ் அ ஹியூஜ் ரெசப்ஷன். ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விஜய்க்கு இன்றைக்கி வந்து ஆதரவு இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணணும்? ஒன்று அவருக்கு 3% ஓட்டு 5% ஓட்டுன்னு ஃப்ரூலஸ் பண்ணிடுறோம். இல்லைன்னா வந்து அவர் இப்படி போவார் அப்படி போவாருன்னு பேசுகிறோம். நம்ம மாற்றத்துக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்குன்றது தான் அவரோட வருகை உணர்த்துது. பைனரி பாலிட்டிக்ஸ் வந்து ஃபைனல்னு ஒரு தினம் ராத்திரி நம்மளை நம்ப வைக்கிறான்ல. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, இவங்க 2 பேர் வரதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன் இவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டில் குத்தகை எழுதி கொடுத்துட்டாங்களா? பைனரி பாலிட்டிக்ஸ் நல்லது கிடையாதுரா. இன் அ ப்ளூரல் சொசைட்டி தேர் மஸ்ட் பி ஆஸ் many பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஸ் இட் குட் பி. அதுவும் ஷேம்லெஸ்ஸாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வி ஷுட் ஹாவ் அ ப்ளூராலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். இதையே நம்மளால் டிபேட் பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக ஒரு நாளில் எல்லாம் மாறிடும்னு சொல்லலை. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் இல்லையான்னு. மற்ற ஸ்டேட்டில் கூட இவ்வளோ மோசமாக இல்லைங்க. ஈவன் டெல்லியில் கூட சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து மாறின பிறகு வந்து மோடி கவர்மெண்ட் மாறின பிறகு வந்து ஹிந்தி மீடியா மத்தியில் கூட வந்து தேர் இஸ் அ ரிசர்ஜன்ஸ் வந்துருக்குது. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ரிசரக்ஷன் வந்துருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி எதுவுமே இல்லை. ஸோ த சிச்சுவேஷன் இஸ் வெரி, எப்படி சொல்கிறேன்னா, வெரி நாசியேட்டிங்காக தான் இங்கே இருக்குது. டே இன் அண்ட் டே அவுட் வந்து, ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல இவங்களுக்கு பெரிய ரோல் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் திரும்ப நான் சொல்கிறேன், முதல்ல சொன்னதான், இது தங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஆபத்து, காவு வாங்க போகுதுன்ற புரிதல் வந்து அவங்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியாவை ஒரு செய்திக்காகவும் ஒரு செய்தியை பற்றிய பல்வேறு கோணங்களுக்காகவும் மக்கள் நம்பி இருந்த காலம் மலையேறி போச்சு. நிறைய பேர் டிவி பார்க்குறதே இன்றைக்கி விட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், the people watching the television channels are dwindling for news. It's dwindling. பிரிண்ட்டில் இருக்கிற மரியாதை சேட்டலைட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் 3 to 5 years from now down the line பிரிண்ட்டுக்கும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். சேட்டலைட் எரா இஸ் ஓவர்ன்றான். நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட பார்ட்டாக நீங்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது யூ வில் பி டெட். அப்படி தான் சொல்ல தோணும். ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மோஸ்ட்லி இப்போ கூட்டணி கணக்குகள் பற்றிலாம் பேசுகிறாங்க. கூட்டணி எப்படி இருக்கும், கூட்டணி உடையுமா, புது கூட்டணி உருவாகுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதை இப்போ பேசக்கூடாது. அண்ட் கம்ப்ளீட்லி திஸ் இஸ் ஆன் ஃபால்ஸ், டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஃபால்ஸ். And I mean, I'm sorry, to certain extent it is false, and to a large extent இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வார்த்தை உண்டு, இமேஜினரி ஒன்றா இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இமேஜினரியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மக்கள் இஷ்யூஸை பற்றி பேசாமல் திரும்ப அலைன்சஸை பற்றி பேசுகிறதுன்றது to a large extent, Gabriel, I can go far as to say preposterous. ப்ரொபாஸ்டரஸ்னால் சில்லி, வே ஆஃப் த மார்க், அண்டு இமேஜினரியாக இருக்குது. அது வந்து எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன்ஸு, அங்கே தான் வருது. அதை இவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, தெரியாமல் செய்யலை. அஜெண்டா செட்டிங். அதாவது ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா, தன்னோட கோர் கேரக்டரை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இழந்துக்கிட்டு இருக்குது. யுவர் ஜாப் இஸ் டு லுக் திங்ஸ் ஸ்கெப்டிக்கலின்வாங்க. ஸ்கெப்டிக்கலாக பார்க்குறது, சந்தேக கண் கொண்டு பார்க்குறது தான் உன்னோட தொழிலோட அடிப்படை தர்மம். அதை நீ எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும். இவ்வளோ தூரம் கேவலமாக அதை போய் ஒரு ரூலிங் பார்ட்டியோட காலடியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லா காலத்திலும் இருந்துன்னு சொல்கிறது தப்பு. உங்கள் நண்பர் சொன்னது தப்பு. இப்போ
இப்போ பார்த்தோமே எடப்பாடி தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் நான் தப்புன்ற சொல்றேன்னா, சென்ஸ் நான் இல்லை நான் ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேரும். இருக்கு, எனக்கு புரியுது. ஏன்னா எனிவே இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க தானே பிசினஸ்லாம் இல்லை நான் தப்புன்னு சொன்னது நான் தப்புன்னு சொன்னது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நான் ஐம் நாட் டெனிகிரேட்டிங் ஒரு ஃப்ரெண்டு, நான் அவரை குறைச்சி மதிப்பிடல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நம்ம கண்ணு முன்னால் பார்த்த ஒரு உதாரணம் இருக்குது. அங்கே இதுக்கு டைமெட்ரிக்லி ஆப்போசிட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அங்கே இட்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்தது. போட்டு அடின்னு அடிச்சாங்க. பட் அங்கேயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்டையே வந்து தேர் எப்படிங்க சொல்கிறது, தேர் பஞ்சிங் த கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் ஃபேஸ் எவ்ரி டே. எப்போ எடப்பாடி பீரியடில் இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர் வாஷிங் த ஃபீட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்ரி டே. இது ரெண்டு தான் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ப முடியாத கான்ட்ராடிக்ஷன், அது அன்பிலிவபிள் கான்ட்ராடிக்ஷன். அஃப்கோர்ஸ் த ட்ரெடிஷ்னல் ரோல் ஆஃப் மீடியா உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறது கரெக்ட். ஐ அக்ரி வித் யூ, டோட்டலி ஐ அக்ரி வித் யூ. பட் தேர் ஆர் நுவான்சஸ். அங்கே வந்து தினமும் மூஞ்சில் குத்து விட்டுக்கிட்டு இருந்தான் எடப்பாடி பீரியடில். இங்கே தினமும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் காலை கழுவிட்டு உட்காந்துருக்கான். இது என்னது இது? இவ்வளோ மோசமாக போனதே கிடையாது. இது வந்து ஒரு நியூ ட்ரெண்டை இவங்க செட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ திங்க் நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா 26 தமிழ்நாட்டில் வரவங்க இதை விட மோசமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க வழி காமிச்சிட்டாங்க. மீடியாவை எப்படி த்ராட்டில் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பெண்டிங் crores ஆஃப் ருபீஸ். The ruling party in Tamil Nadu spending crores மாதம் ஒரு 50 கோடி ரூபாவாது, 50லேருந்து 100 கோடி வரைக்குமா செலவு பண்ணுறாங்க நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டுமே த்ரூ வேரியஸ் அவுட்லெட்ஸ். திஸ் இஸ் சேட் ஃபேக்ட். அண்ட் ஃப்ரம் வேர் தே கெட் திஸ் மணி, God alone knows. God alone knows from where they get this money. And remember, you know very well as a student of economics, இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது, கண்டிப்பாக ஓடாது. பிகாஸ் அன்டெனபிள் சுச்சுவேஷன் தானே இது, இல்லையா? இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை, இந்த நெரேட்டிவை, மீடியா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பப்ளிக் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஎம்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த லாங் ரன் அன்டெனபிள்.